தரியு ராஜா அரசாண்ட 4ஆம் வருஷம் கிஸ்லே என்னும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியிலே சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5ஆம் மாதத்திலே அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியர் இடத்திலும் தீர்க்கதரிசிகள் இடத்திலும் கேட்கவும் சரேசேரும் ரெகமேலேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகியவர், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்று தானா உபவாசம் பண்ணினீர்கள்? நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள். எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும் தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறி இருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகள் அல்லவோ என்று சொல் என்றார். பின்பு கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகியவர், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயந்தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து, விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும், உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். அவர்களோ கவனிக்க மனதில்லாமல் தங்கள் தோளை முரட்டுத்தனமாய் விலக்கி கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. ஆதலால் நான் கூப்பிட்ட போது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் அறியாத புரட்சாதிகளுக்குள்ளே அவர்களை பறக்கடித்தேன். அதனால் அவர்கள் பின்வைத்து போன தேசம் போக்குவரத்தில்லாமல் பாழாய் போயிற்று. அவர்கள் இன்பமான தேசத்தை பாழாய் போக பண்ணினார்கள் என்றார்கள். ஆமென், ஆமென். சகரியா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாயிற்று. இந்த நாளிலும் அநேக கிறிஸ்தவர்கள் இப்படியாக தான் இருக்கிறார்கள். வேதத்தையும் அவர்கள் கவனிப்பதில்லை. சேனைகளின் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லின வார்த்தைகளையும் கேட்பதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. நம்முடைய இருதயமும் இன்றைக்கு வைரத்தை போலதான் கடினமானதாக காணப்படுகிறது. நம்முடைய இருதயம் இப்படி வைரத்தை போல கடினமாய் இருக்குமானால் கர்த்தர் நம்மீது மகா கடும் கோபமாய் மாறிவிடுவார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கவனிக்க மனதுள்ளவர்களாய் மாற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுதும் நம்முடைய செவிகள் திறந்திருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாமும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஆமென். பாருங்க, வேதத்தின் மகத்துவங்களை தேவன் நமக்கு எழுதி கொடுத்திருந்தும் கூட நாமும் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறோம் என்று தேவன் முன்னமே ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல சொல்லி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிக்கிறவர்களாய் இருக்கிறது நமக்கு நலம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய்,
ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஆமென். பாருங்க, வேதம் என்ன சொல்கிறது? அவருடைய ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள்னு சொல்லுது. அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறதுல பெருமைப்படுகிறோம். ஆனால் உண்மையான காரியம் என்னவென்று சொன்னால், நாம் கிறிஸ்துவை அறியாதவர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்தவர்களா இருப்பது முக்கியமான காரியம் அல்ல, ஆனால் நாம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா என்பதுதான் காரியம். வேதத்தில் தேவன் அழகாய் சொல்லுகிறார், இப்பொழுது வாசித்த வசனத்தின் மூலமாய் நீங்கள் அறிவை விருத்தீர்கள். நம்முடைய மனம் இன்றும் கிறிஸ்து யார் என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய இருதயம் விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. நாம் தேவனுடைய வேதத்தை மறந்தால் அவர் நம்மையும் நம்மளுடைய பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். உலகத்திலே மிக கொடிதான காரியம் என்ன தெரியுமா மக்களே? தேவன் நம்மை மறந்து விடுவதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் வேதத்தை மறக்கிறவர்களாக காணப்படுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் மறந்து விடுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அநேக பிரசங்கங்கள், நான் உன்னை மறப்பதில்லை, நீ பயப்படாதே, ஆசீர்வாதமா இருப்பாய், இப்படியான பிரசங்கங்களை, வாக்குத்தத்தங்களை பிரசங்கமாக செய்து கொண்டு இருப்பதினால்தான் மக்களுடைய இருதயம் செழிப்பான உபதேசத்திற்கு தங்களுடைய செவியை சாய்க்கிறதாய் காணப்படுகிறது. நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தேவன் தான் இங்கு சொல்லுகிறார், நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் அன்பானவர், ஆனால் அதே நேரம் அவர் பட்சிக்கிற அக்கினி. அவருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை. ஆகையினால் காலை வேளையில நாம் வாசித்த வேத வசனத்தின்படி வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசிகளின் மூலமாய் சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் நாம் கேட்பதற்கு நம் இருதயத்தை திறந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் வாழ வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னால் நாமும் அவரை கூப்பிடுகிற நாளில நமக்கு செவி கொடுப்பார். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் போனால் நாம் கூப்பிடும் பொழுது அவரும் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். சகரியா 7:13 இப்படியாய் சொல்கிறது, ஆதலால் நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் எப்படி கேளாமற் போனார்களோ அப்படியே அவர்கள் கூப்பிட்ட பொழுது நானும் கேளாமல் இருந்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இப்படியான சூழ்நிலைகளுக்குள்ள நாம் கடந்து போவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை பரிதாபத்துக்குரியதாய் காணப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் தான் இன்றைக்கு நமக்கு செவி கொடாமல் இருக்கிறார். செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை எச்சரிப்பின் வார்த்தைகளாக கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் யோனாவை போல அவருடைய சித்தத்திற்கு விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, சித்தத்தை செய்வதற்கு. காலை வேளையில தேவன் நம்மோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி சொல்லலாம். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுங்க. அவருடைய சித்தத்தை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய காரியங்களில உற்சாகம் உள்ளவர்களாக, வேதத்தின் மீது பற்றுள்ளவர்களாக, அன்புள்ளவர்களாக, அதை வாசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் அதன்படி வாழுகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் நம்மை கைவிடுவதில்லை. ஆனால் இவைகளை நாம் செய்வதற்கு மறப்போம் என்று சொல்வோமானால் தேவன் நிச்சயமாய் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் மறந்து விடுவார். பிரியமானவர்களே, எச்சரிக்கையாயிருந்து கிருதையாய் அவரிடத்தில் சேர்ந்து கொள்வதே நலம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.